அனைவருக்கும் வணக்கம். வேதா தேன் பண்ணை திருச்சி. நம்ம பாருங்கள், இந்த சார் தான் நம்ம தேன் இப்படி கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட 3 மாதம் வச்சு இன்றைக்கி எப்படி பார்க்க போகிறோம் வந்து பாருங்க பார்ப்போம். இது பாருங்கள், நம்ம ஸ்டாண்டு அது மொட்டை படிக்கடி அடியில் தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி இடத்துல நம்ம வச்சு வளர்க்கலாம். மூளை எப்போ ஓப்பன்னா மெதுவாக தான் ஓப்பன் பண்ணணும். பெட்டிக்கு பின்னாடி தான் நிற்கணும், முன்னாடி நிற்கக்கூடாது. இங்கே பாருங்கள், தேன் வச்சுட்டு பாருங்கள். அது சூப்பர் தேன் வச்சு மேலே மூடிக்கு வந்துடுச்சு. இந்த மூடி வந்து இப்படி கமுத்து வச்சுருங்க. இதில் பாருங்கள், கசா அம்சம் கட்டியிருக்குது. நம்ம பெட்டியை கவனிக்காம விட்டதுனால எந்த அளவுக்கு கசா அம்சம் கட்டிட்டு பாருங்கள். இப்போ புகை போடணும். நம்ம தேனீக்கு வந்து புகை படம் கொட்டம் கொட்டாது. அழுங்காம பொறுமையாக ஓப்பன் பண்ணணும். புகை போட்டுருந்தோம் பாருங்கள், நல்லா புகை போட்டுடலாம். இந்த தனி சூப்பர் தனியாக நம்ம எடுத்துடலாம். கீழே அடியில் பிடிச்சிடும் பாருங்கள், அதில் பிடிச்சிருக்கலாம். பொறுமையாக வரணும். இங்கே பாருங்கள், சுத்தமாக பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக தேன். ஆனால் கசா அம்சம்னு கட்டியிருக்கு எல்லாமே. ஒரு சேப்பாக கட்டல. இப்போ அந்த தேனை நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், நம்ம எப்படி பாருங்கள் இவ்வளோ கசா அம்சம்னு கட்டிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல நம்ம ஃப்ரேம் வச்சு கட் பண்ணி எடுக்க முடியாது. நம்ம எடுத்துகிறோம் பாருங்கள். இந்த ஃப்ரேம் மட்டும் தனியாக எடுக்கணும் பாருங்கள். அடுத்தது நம்ம ஒழுங்குபடுத்த போகிறோம். இந்த பெட்டியை வந்து தேன் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி போகிறோம். பாருங்கள், புகை அடிச்சுட்டே இருக்கும். பாருங்கள் எப்படி கட்டியாக இருப்பாருங்க. கலராகவே இருக்கும் தேன். ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பாருங்கள், தேனை பாருங்கள், அது கலராக இருக்கும் பாருங்கள். கோடம்பன் கலரு பாருங்கள், கோடம்பன் கலரு. சரி சார், நம்ம இந்த மேலே மெழுகு சீவிட்டே இருக்கணும். நம்ம சீவினா உள்ள தேன் தனியாக வந்துடும் பாருங்க. நல்லா எல்லாம் கலராக இருப்பாருங்க. நல்ல கலரு, சிகப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா தேன். இது கொஞ்சமாக நம்ம வச்சு இதை வச்சு தேன் எடுத்துடலாம். எல்லாம் கசா அம்சம் இருக்கு பாருங்க. பாருங்க, எல்லாம் ஃபுல்லாகவே தேன் தான். எல்லாமே பாருங்க, ஃபுல்லாக தேன் தான். எவ்வளோ தேன் இருக்கு பாருங்க. எப்படியும் ஒரு 1.5 கிலோ 2 கிலோ தேருங்க அதில். இது பாருங்க, மொட்டை மாடி படிக்கிற அடி தான் தேன் எடுத்துருக்கோம் பாருங்க. பெட்டி படிக்கிற மொட்டை மாடிக்கு அடியில் தான் இருப்பாங்க. இவ்வளோ கட்டியாக இருக்கு பாருங்க தேன், ஒரு கலராகவே இருக்குது. இப்போ இந்த பெட்டி நம்ம தேன் எடுத்ததுக்கப்புறம் சூப்பருக்கு வெட்டி வைக்க போகிறோம். இந்த பிரேம் தான் சூப்பருக்கு வெட்டிக்க போகிறோம். அடுத்த தேன் எடுத்துக்கலாம் மறுபடியும். இப்போ பாருங்கள், தேன் எல்லாம் கலராக இருக்கு பாருங்கள், நல்ல கலராக இருக்குது. கசா அம்சம்னு கட்டிட்டு பாருங்கள். நம்ம எப்போவே பெட்டி ஒரு வாரத்துக்கு ஒருத்தர பார்க்கணும், ஒழுங்காக அடை கட்டிக்கிறதால இல்லை. இந்த மாதிரி ஒழுங்காக அடை கட்டலாம். இப்படி தாங்க கசா அம்சம்னு கட்டுங்க பாருங்கள்.
நம்ம இது வந்து எக்ஸலேட்டர் வச்சு தேன் எடுக்க முடியாது. நல்லா கட்டியாக வரும் பாருங்கள், ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது இது எம்டி ஃப்ரேமு நம்ம இதில் வச்சிடலாம். நம்ம இதை வச்சதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு அடையும் எடுத்து கட் பண்ணி அதில் சூப்பருக்கு வைக்க போகிறோம்.